ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, என்னோட ப்ரெக்னன்சி டைமில் என்னென்ன சிம்டம்ஸ் இருந்தது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரெக்னன்சிக்காக பிளான் பண்ணும்போது எங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ்லாம் கொஞ்சம் மாற்றணும். கடையில் சாப்பிட்றது அது மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ் அது எல்லாமே இல்லாமல் ஹெல்த்தியான ஃபுட்டாக ட்ரை பண்ணோம். இந்த மாதிரிலாம் நாங்கள் ஹெல்த்தியான ஃபுட் ஃபாலோ பண்ணும்போது அந்த மந்த் நிற்கும்போது எனக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா, தலைவலி இருந்தது. தலைவலி எனக்கு நார்மலாக எப்போ வரும்னா, நான் ரொம்ப நாள் தலை குளிக்காமல் இருந்தது. அப்படி இல்லைன்னா தலை குளிச்சுட்டு வெளியில் போனால் ஒரு 3-4 டேஸ்க்கு தண்ணி சரியாக குடிக்கலன்னா அந்த மாதிரி டைமில் தான் எனக்கு தலைவலி வரும். பேக் பெயின் இருந்தது. அதுக்கப்புறமா வயிறு குத்துற மாதிரியே இருந்தது, அடி வயிறு வலிக்கிற மாதிரி. ஆனால் எனக்கு ஒரு ரொம்ப பெரிய டவுட் என்னென்னா, இதெல்லாம் ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் தானா அப்படின்றது என்னால் கன்ஃபார்ம் பண்ண முடியல. சப்போஸ் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்றதுனால இது அதுதானா அப்படின்ற டவுட்டே எனக்கு ரொம்ப அதிகமாக இருந்தது. இது வரைக்கும் எனக்கு பீரியட்ஸ் தள்ளி போகிறது அந்த மாதிரி ஆனதே கிடையாது. ஒன்று அதுக்கு முந்தின நாள் வந்துடும், அப்படி இல்லைன்னா அன்னைக்கு டேட் என்னைக்கோ அன்னைக்கே வரும். கரெக்டாக எனக்கு அந்த 28 to 30 டேஸ் சர்க்கிள் தான். ஸோ அதனால் பீரியட்ஸ் தள்ளி போனதுக்கப்புறம் தான் எதுனாலும் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நானே என் மைண்டை செட் பண்ணியிருந்தேன். மேரேஜ் ஆன பொண்ணுங்க கண்டிப்பாக இந்த விஷயத்த ரிலேட் பண்ணிக்க முடியும். ஓவுலேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா பீரியட் வர்றதுக்கான அந்த டைம் இருக்கும் பாருங்களேன், ஓவுலேஷன் டு பீரியட் டைம். அதுக்குள்ளே நமக்கு நார்மலாக ஏதாவது ஒரு விஷயம் நடந்தால் கூட ஒரு வேளை இருக்குமோ, ஐயோ ஒரு பயம், இது பீரியட்ஸ்க்கு இருக்குமா இல்லை ப்ரெக்னன்சி இருக்குமா அப்படின்ற டவுட்டே வந்து நம்மளை ரொம்ப டிப்ரெஷன் ஆக்கிடும். அதனால் அதை பற்றி யோசிக்கவே கூடாது. நான் ஆனால் ரொம்ப அது ரிலேட்டடான வீடியோஸ் பார்க்குறது, ரொம்ப அந்த மைண்ட் எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. ஒவ்வொரு பெயின் எனக்கு ஒவ்வொரு சிம்டம்ஸ் இருக்கும்போது நான் ரிலேட் பண்ணி பார்க்கும்போது அதை பற்றின வீடியோஸ் பார்க்குறது, அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கிறது, ரொம்ப டிப்ரெஷன் ஆகவே கூடாது. ஆனால் நான் ரொம்பவே ஓவர் திங்கிங் பண்ணுற ஆள். நான் அது ரிலேட்டடாகவே பார்த்துட்டு இருந்தேன். அந்த ஒரு குறிப்பிட்ட டைம் வந்து எனக்கு ஒரு யுகம் மாதிரியே இருந்தது. ஒன்று பீரியட் வந்துடணும், இல்லையா இது டே தள்ளி போயிடணும். அது 2த்துக்குள்ளே மாட்டிட்டு யோசிச்சு ரொம்பவே ஓவர் திங்கிங்கில் போயிடுவாங்க. என்ன மாதிரி பொண்ணுங்க இருந்தீங்கன்னா கஷ்டப்பட்டுருப்பீங்க. வந்து இந்த மந்த் நிற்க போகுது அப்படின்னா இந்தந்த சிம்டம்ஸ் இதுக்கு தான் அப்படின்றது என்னால் கன்ஃபார்மும் பண்ண முடியல. இன்னொன்று, இது பீரியட்ஸாக கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஒவ்வொருத்தவங்களுடைய பாடியை பொறுத்து ஒவ்வொரு சில சிம்டம்ஸ்லாம் மாறும். அந்த மாதம் எனக்கு ஒரே ஒரு டைம் மயக்கம் வந்துச்சு. கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் எனக்கு இந்த சிம்டம்ஸ் தானா அப்படின்றது என்னால் சொல்ல முடியுது. தலை சுற்றல் இருந்தது. ஆனால் அந்த டைமில் எனக்கு ஒருவேளை நமக்கு லோ பிபி ப்ராப்ளம் இருக்குது, அதனால் நான் தலை சுற்றிருப்பனோ அப்படின்ற மாதிரி என்ன நானே சமாதானப்படுத்திக்கிட்டேன். வாமிட்டிங்கும் இருந்தது. ஒரு டெத் வீட்டில் நான் வாமிட் பண்ணிட்டேன். மேபி அந்த டெத்து வீட்னா கொஞ்சம் மாலை அந்த புகை அதெல்லாம் பிடிக்காததுனால நமக்கு வாமிட் வந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி நான் என்ன நானே வந்து ஒவ்வொரு விஷயம் இப்படி நடக்கும்போது இதனால தான் இருக்கும் அப்படின்ட்டு சொல்லி சமாதானப்படுத்தியாச்சு. அதுக்கப்புறம் தான் ஒரு 1 வீக் கிட்ட தள்ளி போச்சு என்னோடய பீரியட் டேட்லேருந்து. என்னோடய பீரியட் டேட்டும் வந்திருந்தது. அந்த டே ஃபுல்லாக கூட எனக்கு இப்போ வந்துடும், நைட்டு வந்துடும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு நம்பிக்கை இருந்தது. வராது அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு நம்பிக்கையே இல்லை. அப்புறமா அன்னைக்கு நைட்டுமே வரல. சரி ஒரு 1 டே பார்ப்போம், 2 டே பார்ப்போம். ஆனால் கால் வலி ஹெவியாக இருந்தது. எனக்கு பீரியட்ஸ் வரப்போகுது அப்படின்னா கால் வலிக்கும். முந்தின நாள் இந்த பொண்ணுங்களுக்கெலாம் தெரியும், அந்த பீரியட்ஸ் வரப்போகுதுன்னா அந்த 2 டேஸ் அது வரப்போகிறதுக்கு முன்னாடி அந்த 2 டேஸ் உள்ள பாடி பெயின்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றது. சரி அந்த மாதிரி தான் இருக்கும் போல், வந்துடும் பார்த்தா 1 வீக் தள்ளி போயிடுச்சு. ஸோ வீட்டிலலாம் சொல்லும்போது இந்த மாதிரி தள்ளி போயிருக்குது அப்படின்னு சொல்லும்போது இந்த 1 மந்த் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் சில பேர்ட்டெல்லாம் சஜஷன் பண்ணும்போது, இல்லை நீங்கள் ஒரு ப்ரெக்னன்சி கிட் வந்து வாங்கி செக் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து தான் நெக்ஸ்ட் டே காலையில் நாங்கள் செக் பண்ணோம். செக் பண்ணும்போது பாசிட்டிவ் ரிசல்ட் தான் வந்தது. அதுக்கப்புறமா நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டல் போனோம். என்னோடய ப்ரெக்னன்சி ஜேர்னி எப்படியெல்லாம் நான் ஃபுட் எடுத்துக்கிறேன், அதுக்கப்புறமா என்னோடய அந்த ப்ரெக்னன்சி ஜேர்னி எப்படி இருக்குது, என்னென்னலாம் நான் ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணேன் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன்.